ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பா. இது யாரான்னு கேட்டால் நித்யானந்தா தான் நாங்கள் பார்த்தோம். திருவண்ணாமலையில் வந்து நித்யானந்தா அவர்களை வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த அளவுக்கு பார்த்தோம் மீன்ஸ் அவரோட அந்த விஷயங்கள் அந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க, பார்த்தோம். என் ஃப்ரெண்டு டக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தப்பனே அவங்க தான் உட்காந்துருக்கான்னு நினச்சோம். பட் அவங்க இல்லை. பட் அவங்கள மாரி ஒரு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. அங்கேயும் பக்தர்கள்லாம் போய் பார்த்தாங்க, நித்யானந்தா சாமிஜியும் பார்த்தாங்க. அதை தாண்டி அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டு வந்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மான் பார்த்தாங்க. மான் வந்து அங்கே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வீடியோஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அகைன் நாங்கள் வந்து போயிட்டே இருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா, கடல் போல் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு. அதுமாதிரி அந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் வந்து வீடியோ பிடிச்சிட்டு ஒவ்வொரு லிங்கமாக போயிட்டு வந்தோம். மொத்தம் 9 லிங்கம் இருக்குது. 14 கிலோமீட்டர் டு த ட்ராவல் நண்பா. நான் அப்படியே விளாகோ மாரி வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். சரி, எல்லா வீடியோ மெரிச் பண்ணி நாங்கள் போனதை ஃபுல்லாகவே உங்கள்கிட்ட காமிக்க சொல்லிட்டேன். என்னால் முடிஞ்சு லென்த் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சமாக கட் பண்ணி போட்டேன். ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து சில பேர் டைம் இல்லாமல் பார்க்காம போயிடுறீங்க. சப்போஸ் இந்த வீடியோஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்தளவுக்கு கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். பல விஷயங்கள் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெஷலி கடை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஏதாச்சும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப லாங் ட்ராவல் சொல்லலாம். ஜாலியாக நடந்து போயிட்டு இந்த டைம் நடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இடையில எஸ்பெஷலி வந்து ரோட்டில் சாமிலாம் வந்து இந்த இசையெல்லாம் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மானை பார்த்து அங்கே சில பேர் வந்து திங்ஸ் கொடுத்துருந்தாங்க மானுக்கு. அதிலே போட்டிருந்தாங்க, எச்சரிக்கை போட்டிருந்தாங்க, ஓவராக இது பண்ணக்கூடாது, வாலாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிருந்தாங்க. சரி, அதை நாங்கள் பார்த்துட்டு சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் விட்டுட்டோம். திருப்பி என் ஃப்ரெண்டு அகைன் வாங்கடா போன்னு சொல்லி போயிட்டே இருந்தோம். ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கருங்காலி மாலை என் ஃப்ரெண்டு வாங்கலன்னு சொல்லிட்டு சொன்னால கடைசி வரைக்கும் வாங்கணும்னுப்பா. அவன் போய் கேட்டான், இந்த மேப்பை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா. அப்பப்போ என் ஃப்ரெண்டு மேப்பை பார்த்துட்டே இருப்பான். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் நடந்துட்டு இருக்கோம், எத்தனை கிலோமீட்டர். திருப்பி நித்யானந்தா வந்து திருப்பி அகைன் அவரோட மண்டபம் மாரி ஒன்று இருந்துச்சுங்க. அங்கே செம்ம கூட்டங்க. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒருத்தர் சொன்னார், நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ கூட்டங்க. ரொம்ப கூட்டங்க. நாங்களே சாமியை பார்க்கல, கிரிவலம் மட்டும் தான் போயிட்டு வந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். அதை தாண்டி ரொம்ப ரஷ்ஷு. எகைன் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்குள்ளே படாபட போட்டோம். ஏன்னா பஸ் இல்லைங்க, அதாங்க பிரச்சனையே. அழகா போகக்குள்ள எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கிரிவலம் சுற்றணும், ஆண்டவன் அருணால எங்களுக்கு போனதே தெரியல. பட் ரிட்டர்ன் வரக்குள்ள பஸ் வசதி இல்லை. அதுக்கப்புறம் இதை விட்டு பார்த்தீங்களா, சாய்பாபாவோட இது விஷயம். இதுதான் சாய்பாபா இது மண்டபம். சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சாவடிச்சிட்டாங்க, ஃபோட்டோ ஆடுன்னு சொல்லிட்டு. இதில் அவனுக்கு 5 ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு நம்ம 2 ஃபோட்டோ எடுத்துட்டோம். அது எஸ்பெஷலி இந்த வீடியோட சைடில் வரும்னு நினைக்கிறேன். சைடில் மீன்ஸ் தம்ஃபீலில் வரும். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாய்பாபா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அகைன் திருப்பி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 14 கிலோமீட்டர் இப்போ டக்குன்னு போக முடியாதுல்ல. திருப்பி அகைன் நாங்கள் வந்து இருந்தோம். திருப்பி அப்புறமா என் ஃப்ரெண்டு வந்து டீ குடிக்கணும்னு சொல்லிட்டான். அங்கே இருக்கிற ஒரு டீ கடையில் போயிட்டு டீ குடித்தோம். நல்லா இருந்துச்சு. திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பேர் வந்துட்டே இருந்தாங்க. நானும் கூட்டம் குறையுமா பார்த்துருந்தேன். குறையில நண்பா. அந்த அளவுக்கு வந்து எல்லோரும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்லாம் மணி 12 இருக்குங்க. இப்போ இந்த டைம்லாம் மணி 12ங்க. அதுக்கப்புறம் 12 ஜோதிலிங்கம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான். 12 ஜோதிலிங்கம் பார்க்கணும், அவரோட உருவங்கள் அப்படின்னாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாயு லிங்கம், அதுக்கப்புறம் தாண்டி ஒவ்வொரு லிங்கமாக நாங்கள் வந்து கடந்து வந்துக்கிட்டே இருந்தோம். எங்களோட ஜேர்னி அப்படியே டு ட்ராவல் டு த கம்யூனிட்டி அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. என்னடா நல்ல இங்கிலீஷ் ஸ்பீடெலாம் உள்ள இருப்பீங்க, சும்மா நம்ம ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுக்க பிள்ளையா இல்லை. என் ஃப்ரெண்டை இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் எஸ்பெஷலி இருந்துட்டோம். ஆனால் அது கியூவை பார்த்தீங்கன்னா மயக்கமாக இருந்துச்சுங்க. ஓகே நண்பா, பார்ட் 3ல இந்த வீடியோ கான்வர்சேஷனை பார்க்கலாம். பை பாய், ஸ்வீட் டாடா.